ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் சாயங்காலம் குடும்ப உபவாச ஜெபத்திற்கு இன்னைக்கு முழுவதும் நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த உபவாச ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த 5ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் வசனத்தை இன்னைக்கு சாயங்காலம் குடும்பத்திற்கான ஒரு நல்ல வார்த்தை இருக்கும். இப்பொழுது ஆண்டவர் இந்த நாளுக்கு தேவையான வார்த்தை, யார் பாக்கியவான்? 7ஆம் வசனம், மத்தேயு 5:7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எல்லாம் சத்தமாக வாசிங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யார் பாக்கியவான் அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பார்க்குறோம். வேதத்தை அதிகமாக நேசிக்கிறவங்க, வேதத்தில் பிரியமாக இருக்கிறவங்க, அதை தியானிக்கிறவங்க, அதை கை கொள்ளுகிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த நாளும் அதை தான் நம்ம ஃபேஸ் பண்ணி கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்தால் நம்ம பாக்கியவானாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நேற்றைய தினத்தில் பாஸ்டர் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இந்த அதிகாரத்தில் உள்ள பாக்கியவான்களை குறித்து அவங்க லைட்டாக டச் பண்ணாங்க. இன்றைக்கி குறிப்பாக இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். அவர் நம்ம மேலே இரக்கமாக இருக்க போய் தான் பரலோகத்திலேருந்து இந்த பூமிக்கு வந்து அவர் இந்த பூமியில் நமக்காக அந்த பரலோக மேன்மைகளெல்லாம் துறந்து நம்மளை ரட்சிக்கணும், நம்மளை அந்த பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். விழுந்து போன தூதர்கள் இருந்த இடத்துல நம்மை அவருக்கு அடுத்தபடியாக வைத்து நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நீடித்த நாட்களாய் அவரோடு கூட இருக்கணும். இந்த காரியத்திற்காக நம்ம மேலே இரக்கம் வைத்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் அவ்வளோ பாடுகள், இந்த ரட்சிப்பை அவர் பாடுபட்டு தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாம் எதற்காக? அந்த பாடுபடும் போதெல்லாம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய மனதிலே இருந்து அவர்களை மீட்டு கொள்வதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். எல்லா பாடுகளுக்கும் அவர் ஒப்பு கொடுத்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இரக்கம் இருக்க போய் தான் அவர் அந்த காரியத்தை செஞ்சார். அப்போ அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல் நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும். ஒப்பாய் இருக்கிறது வந்து அந்த வெளிப்பிரகாரமான சாயலை சொல்லலை, உள்ளான மனுஷனுடைய சாயல் அவரை மாதிரி இருக்கணும். ஆண்டவர் அவரை போல குணாதிசயங்கள் உள்ளவர்களை தான் ஆதாம் ஏவாளை படைத்தார். அந்த குணாதிசயங்களை தான் அவங்க அந்த பிசாசுக்கு செவி கொடுத்து இழந்து போயிட்டாங்க. அப்போ இந்த ரட்சிப்பு எதற்கு? அவருடைய குணங்கள் நமக்குள்ளாக வருவதற்கு. அதில் ஒரு குணம்தான் இரக்கம். அருமையானே, நம்ம இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம், நாமும் இரக்கம் பெறுவோம். அதான் வேதத்தில் நமக்கு எல்லாம் நேரம் இல்லாதனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அல்லேலூயா. ஒருத்தர் வந்து அவருடைய ஊழியக்காரரை அழைச்சி அவர் கணக்கு ஒப்புவிக்க சொல்கிறாரு. அப்போ அவன் கடன் வாங்கியிருக்கிறான் அவர்கிட்ட, அதை திரும்பி கொடுக்க சொல்கிறாரு. அப்போ அவன் வந்து கொடுக்க திராணி இல்லாமல் இருக்கும்போது அவர் மன்னிச்சு விட்டுறார். அந்த எஜமானன் அவர் அந்த 10,000 அப்படின்னு நினைக்கிறேன், அதை மன்னிச்சு விட்டுறாரு. ஆனால் இவனும் வெளியில் போய் அவன்கிட்ட கடன் பட்டவங்களுக்கு மன்னிக்காமல் கழுத்தை நெரிச்சு நீ கொடு அப்படின்னு சொன்னான். இவனுக்கு நிறைய மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் அவனுக்கு திரும்ப கொடுக்கறது 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஆனால் அவனை போய் பிடிச்சி நான் ரொம்ப அவனை கொடுமைப்படுத்துகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளை, அநேக நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்டருந்து நிறைய இரக்கம் பெற்றுக்கிடுவோம், மற்றவங்ககிட்டருந்து நம்ம நிறைய இரக்கம் பெறுகிறோம். ஆனால் நம்மளுடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், மனுஷ கண்களிலும் இரக்கம் கிடைக்க பண்ணுவார். நம்ம நிறைய நேரத்தில் இந்த தமிழில் ஒரு பழமொழி உண்டு, எச்சிக்கைட்டு காக்கா விரட்டாத மனுஷி அப்படிம்பாங்க. ஏன்னா சாப்பிட்ற கையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த கையை வச்சு காக்கா விரட்ட மாட்டாங்க, ஏன்னா அதுலேருந்து பருக்க விழுந்துரும் அப்படின்ட்டு.
அவ்வளோ கஞ்சத்தனமாக இருப்பாங்க, கொடூரமாக இருப்பாங்க, கல் மனசு அப்படிம்பாங்க, பிடிவாதம் பிடிச்சவங்க அப்படின்னு நினைப்பாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் செவி கொடுக்க மாட்டாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு உவமையை சொல்லி கொடுத்தாரு. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி எத்தனை தடவை அந்த விதவை போய் அலட்டிட்டு இருந்தாலும் அவளுக்கு பதில் கொடுக்கல. கடைசியில் அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு இரக்கம் பாராட்டினான். அருமையானே, இந்த கால வேளையில் நம்மளுக்கு கர்த்தர் இறங்கி இருக்கிறார், நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டணும். அதே நேரத்தில் கர்த்தர் நம்ம இறங்கி ஆசீர்வதித்திருக்கிறார், அதுக்கு நம்ம மற்றவங்களுக்கு இதே மாதிரி இறங்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் இந்த ஆலயத்திற்குள்ளாக இறங்கி ஆசீர்வதித்து இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் அநேகருக்கு இந்த ஊழியத்திற்கு இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருக்கணும், செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. அதுதான் அதோட அர்த்தம். அவங்க சொந்த ஜனங்கள் மத்தியில், யோசேப்பை பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லா சொந்த ஜனங்கள் மத்தியில், சகோதரர்கள் மத்தியில், அவனுடைய தாய் தகப்பன் மத்தியில் அவனை உயர்த்தினார். உயர்த்தும் போது அவன் இரக்கமுள்ளவனாக இருந்தான். அவன் பெருமை பாராட்டிட்டு அவங்கள வஞ்சிக்கலை, அவங்களுக்கு கொடுக்காமல் கடின மனம் உள்ளவனாக இருக்கலை. அப்படி கொடுத்ததுனால தான் கர்த்தர் அவன் மரணம் அடையும் வரைக்கும் அந்த பொசிஷனில் இருக்க உதவி செய்தார். அவனை பார்த்த அவனுடைய காரியங்களை கேட்ட எல்லா ராஜாக்களும் அவர்களுடைய சந்ததிக்கு, யோசேப்புடைய குடும்பத்திற்கு கடைசி வரைக்கும் இரக்கம் பாராட்டினாங்க. அவன் இரக்கம் பாராட்டினதுனால அல்லேலூயா, அவனுடைய குடும்பமும் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவன் கடைசி வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அது மட்டும் இல்லை, அவன் சொல்கிறான், நான் எகிப்து தேசத்தில் இறந்து போயிடுறேன், ஆனால் நீங்கள் கானான் தேசத்தை கர்த்தர் தருவார், அப்போ என் எலும்புகளிலையும் எடுத்துக்கொண்டு போய் என் தகப்பன் கல்லறைக்கு பக்கத்தில் போய் அடக்கம் பண்ணுங்க. ஆனால் எகிப்தில் எத்தனையோ இஸ்ரேல் ஜனங்கள் மரித்தார்கள். அல்லேலூயா. ஒருத்தரோட எலும்பு கூட கானான் தேசத்துக்குள்ளே போகலை. யாக்கோபுடைய எலும்பு போச்சு, ஆனால் அவனுடைய சகோதரர்கள் எலும்புகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் தான் இருந்துச்சு. அவளுடைய பிள்ளைகள் கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க, ஆனால் யோசேப்புடைய எலும்புகள் மட்டும் போச்சு. பாருங்க, இறந்த பிறகும் அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. அல்லேலூயா. அவன் சொன்னதை மறந்து கூட போயிருக்கலாம், எலும்பெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போகணும் கூட நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவன் மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டினதுனால அவனுடைய எலும்புகளையும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு போக கர்த்தர் உதவி செய்தார், இரக்கம் கிடைக்க பண்ணினார். இரக்கம் பாராட்டும் போது நிறைய பிரச்சனைகள் வரும், நமக்கு எதிராக தான் நிறைய கற்கள் வரும். நீங்கள் யாருக்கு இரக்கம் பாராட்டினீங்களோ அவங்க தான் உங்களுக்கு எதிராக நிறைய காரியங்களை செய்வாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இரக்கம் பாராட்டு, இரக்கத்தில் தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவங்களை கரிசனை பண்ணுகிறது, எல்லாமே அதில் தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இரக்கம் பாராட்டும் போது உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது, உங்களை நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்களை தியாகம் பண்ணி நீங்கள் இரக்கம் பாராட்டி இருப்பீங்க, அவங்க தான் உங்களுக்கு எதிராக முதல்ல கல்லை எடுத்துகிட்டு நிற்பாங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டினா, எந்த சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வந்ததோ அப்போல்லாம் அவனை தான் கல்லறியணும்னு கல்லை தூக்குனாங்க. தாவீது நிறைய பேருக்கு உதவி செய்தான், இரக்கம் பாராட்டினா. ஆனால் அவனுக்கு பாருங்கள், சவுலே எடுத்துக்கோங்க, சவுலுக்கு நிறைய சூழ்நிலையில் அவன் இரக்கம் பாராட்டினான். அந்த கோலியாத்து கூட இவன் உயிரையும் பணயம் வைத்து நான் அவன் யுத்தத்துக்கு போகலைன்னா சவுலை ஒரு நாள் கொண்டு போட்டிருப்பாங்க, இஸ்ரேல் ராஜ்யத்தை அவங்க பிடிச்சிருப்பாங்க. ஆனால் சவுலுக்கு இரக்கம் பாராட்டினா அந்த சவுல் தான் தெல்லுப்பூச்சியை தேடுறது போல் அவனை காட்டில் தேடி அவனை கொண்டு போட பார்த்தாரு. அதே தான் நான் அன்றைக்கி காலையில் சொல்கிறேன், நீங்கள் இரக்கம் பாராட்டும் போது உங்களுக்கு அப்ரிஷியேஷன் வருகிறதை காட்டிலும் உங்களை வேதனைப்படுத்துகிற நிறைய வார்த்தைகள் வரும், உங்கள் கூட பேசாமல் கூட போவாங்க. ஆனால் நாம் கடைசி வரைக்கும் இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப இரக்கம் பாராட்டுவேன், அது ஒரு பெருமைக்கெலாம் சொல்லலை, நிறைய பேருக்கு என் கூட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், இரக்கம் பாராட்டுவேன். அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா, யாருக்கு இரக்கம் பாராட்டுன்னா அவங்க தான் சபையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி முதல் ஆளாக எதிர்த்து நிற்பாங்க. அப்படி நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே இனிலாம் நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், இனிலாம் நான் உதவி செய்ய மாட்டேன், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நிறைய டைம் அழுதுருக்கிறேன். ஒரு வாலிப தங்கச்சிக்கு 32 வயசு வரைக்கும் திருமணம் ஆகலை, அவளை நான் டேக் கேர் பண்ணி அவளுக்கு நிறைய மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து அவங்க வீட்டில் அவள் நல்ல வேலை பார்த்தா, கவர்மெண்ட் வேலை, அதனால அவளை
வச்சுக்கணும். ஏன்னா அவளுக்கு கீழே 3 பேர் இருக்கிறாங்க. அவளோட வருமானம் அந்த குடும்பத்துக்கு தேவை. அவங்க அப்பாவுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடையாது, அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வருமானம். அதனால இவளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு திருமணத்துக்கே எதிர்பார்க்கணும். 32 வயசாச்சு. அப்போ அவள் வந்து அழுதா, எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நான் அவங்கெல்லாம் ரசிக்கப்படாதவங்க, நான் அவளை டேக் கேர் பண்ணி A to Z மறுவீடு போகிற வரைக்கும் என்னெல்லாம் அவளுக்கு தேவையோ அத்தனையும் அவங்க வீட்டில் தரலனாலும் நான் பார்த்து செஞ்சேன். அல்லேலூயா. திருமணம் கடைசி நாட்கள் நெருங்கும்போது அவங்க அம்மா அப்பா ராசியாகி அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அன்பு செலுத்தினோன்னே நம்மளை மறந்துட்டா. நம்மளுக்கு என்னெல்லாம் பேசணுமோ எதிராக அத்தனையும் பேசினாப்புல. அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் நான் வீட்டில் விருந்து கொடுத்தேன். பிரச்சனை சண்டைலாம் வரல, பட்டு எதிரான காரியங்கள் நிறையா நம்ம பார்க்கும்போது ஒரு நாள் விருந்து கொடுத்தேன். அப்போ அவளுக்கு ஒரு பொருள் கொடுத்துருந்தேன் அவளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதை திரும்பி அவளுக்கு அந்த வேலை முடிஞ்சவொன்னே தர சொல்லியிருந்தேன். அதை கொடுக்கறதுக்காக வந்திருந்தேன். அப்போ அன்றைக்கி நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு வாசப்படி நேரு நகரில் அப்போ இருந்தோம். வீட்டு வாசப்படியில் உட்காந்து பாஸ்டர் தூங்கிட்டாங்க, பிள்ளைகள்லாம் தூங்கிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சு நான் அழுதுகிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. நான் எவ்வளோ இரக்கம் பாராட்டினேன், இவங்க நமக்கு எதிராக இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அழாத, நன்மை செஞ்சால் உன் வீட்டு வாசப்படியில் நன்மைப்படுத்திருக்கும். அவங்க உன்னைய வந்து மறந்து போயிட்டாங்க, உனக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக நீ ஒன்றும் வருத்தப்படாத. என் கூட 12 அப்போஸ்தலர்கள் 3 வருஷம் நான் டீச் பண்ணேன். அதில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுத்துட்டு அவன் போயிட்டான், ஒருத்தன் என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். சிலர் அமைதியாக நமக்கு என்ன வம்புன்னு இருந்தாங்க. சபைனா இப்படி தான் இருக்கும். ஒருத்தர் யூதாஸாக இருப்பாங்க, ஒருத்தர் பேதுருவாக இருப்பாங்க. சிலர் நல்ல சாப்பாடு கிடைச்சா போதும் நம்ம அமைதியாக நம்ம வந்துட்டு போவோன்னு அந்த சீஷர்கள் இந்த மாதிரி சிலர். நமக்கு நன்மை கிடைக்குதான் ஆலயத்துக்கு வந்துட்டு நம்ம பாட்டுக்கு எதுலேயும் தலையிடாமல் இருப்போன்னு கூட்டம் இருக்கும். நீ நன்மை செய்கிறத மட்டும் மரண பரியந்தம் விடாமல் இரு, அது உனக்கு நான் கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அதுலேருந்து நான் நன்மை செய்யும்போதெல்லாம் இப்படி வந்துட்டே தான் இருக்கும், அழுக வரும் கண்ணில். ஆனால் ஆண்டவர் உடனே அதை ஞாபகப்படுத்திடுவார். அந்த வாசப்படியில் நான் பேசினேன்ல, நீ ஏன் மறந்து போயிட்ட, நீ நன்மை செய், உன் வீட்டு வாசப்படியில் நன்மைப்படுத்திருக்கும், உன் பிள்ளைகளுக்கு நன்மை வரும். நீ எந்த அளவுக்கு விதைக்கிறையோ அந்த அளவுக்கு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பேசுவார். அதனால் இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த இரக்கம் பாராட்டுகிறதான காரியத்தில் நான் இன்றைய வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். அதை தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் பாக்கியவானா, பிளஸட் மேனா, பிளஸட் உமனா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரியாக வாழணும்னா இன்றைக்கி நம்ம இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். யாராவது கஷ்டப்படும் போது பார்த்து நீங்கள் சும்மா இருக்காங்க, அதுக்காக வீட்டில் உள்ள அத்தனையும் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு ஜெபம் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்கள், அட்லீஸ்ட் ஒரு நேரம் சாப்பாடை கொடுங்க. அவங்களுக்கு துணிமணி இல்லையா, அவங்களால முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. ஆனால் எல்லாத்தையும் ஞானத்தோடு செய்யுங்க. சிலர் ஏமாத்துகிற நபர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இரக்கம் நம்ம காமிக்கிற மாதிரி அவங்க ஏமாத்துறவங்க. அதுக்கு டிசைனிங் ஸ்பிரிட் வேணும். ஆண்டவரே, நான் யாருக்கு தகுதியானவங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து அறியாமையினால தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு அப்படின்னு வேதத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். நமக்கு யார் யாருக்கு உதவி செய்கிறோம், அவங்க யார் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நம்ம பிசாசின் மக்களுக்கு அல்லேலூயா, அவங்க ஏமாத்துறவங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது, இரக்கம் பாராட்டக்கூடாது. ஆனால் நம்ம நல்லவங்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது அல்லேலூயா, இந்த ரெண்டாவது சொல்கிறது தான் முதல்ல வரணும். உங்களை சுற்றிலும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுக்காக இரக்கம் பாராட்டி திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு உங்கள் நேரத்தை செலவிடுங்க. அவங்க கூட நல்லா பழகி நம்ம எப்படி ஆண்டவர் ரட்சித்தாரோ அதே போல் நமக்கு யாரோ ஒருவரை கர்த்தர் கட்டளையிட்டார், யாரோ ஒருவர் நமக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க, யாரோ ஒருவர் நமக்காக அதிகமாக இரக்கம் பாராட்டி ஜெபம் பண்ணாங்க, நம்ம நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு. அதே போல் உங்களையும் என்னையும் சுற்றில் இருக்கிற நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவங்க நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு அவங்க மேலே
இரக்கம் பாராட்டி கண்ணீர் விட்டு கதறி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் நேரங்களை செலவு பண்ணி அவங்க கூட பழகி அவங்கள இயேசுவண்டை வழிநடத்துவதற்கு நீங்கள் நேரத்தை செலவிடுங்க. இந்த 2 இரக்கமும் நீங்கள் பாராட்ட வேண்டும். ஒன்று, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மேல் இரக்கம் பாராட்ட வேண்டும். 2வது, நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு உலக பிரகாரம் சரீர பிரகாரமாக தேவைகளுக்காக நம்ம இரக்கம் பாராட்டணும். எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி இரக்கம் பாராட்டக்கூடிய குணத்தை கத்த நமக்கு தரணும். அதன் மூலமாக நம்ம பாக்கியவானா மாறணும். எல்லா கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, எனக்கு இரக்க குணத்தை தாங்கப்பா, உம்மை போல இரக்கமுள்ள ஒரு மனுஷனாக ஆண்டவர் என்னை மாற்றுங்கப்பா. அவர் மனுஷனாக இருக்கும்போது தான் இரக்க பாராட்டுகிற காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா தேவன் அவர் இரக்கம் பாராட்டணும். மனுஷனாக வரும்போது மனுஷ சரீரத்திலிருந்து ஜனங்கள் பசியாக இருக்கும்போது சொன்னார், நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். 3 நாளாக அவங்க ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்காங்க. அவங்க இப்படி வழிநடுக நடந்து போனால் சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஆகாரம் கொடுக்கணும். இரக்கம் அல்லேலூயா. பேதுரு முழுசும் வலையை போட்டு பார்க்குறான், ஒன்றுமே அகப்படலை. அவன் மேலே கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த குணத்தை நமக்கு தரும்படியாக கையை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே இரக்க குணத்தை எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. செல்ஃபிஷாக சிலர் இரக்கம் பாராட்டுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நன்மை நடப்பதற்காக மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாங்க. அந்த எண்ணமெல்லாம் வேண்டாம். நம்மை வருத்தி கூட சில நேரத்திலே நம்ம இரக்கம் பாராட்டலாம். அதுக்கெல்லாம் 100 மடங்கு பலன் பரலோகத்திலே ஆண்டவர் கட்டளை வைத்திருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எனக்காக எதை விட்டீர்களோ, எனக்காக எதை செய்தீர்களோ அதற்கு 100 மடங்கு பலனை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இரக்கம் பாராட்டுனீங்கன்னா 100 மடங்கு இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்கள் ஒரு சாதாரண உங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கு இரக்கம் பாராட்டினீங்கன்னா உங்களுக்கு அதை விட 100 மடங்கு இரக்கம் உங்களுக்கு மேலான மக்கள் மத்தியிலிருந்து உங்களுக்கு கடந்து வரும், பரலோகத்திலிருந்து கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இரக்கம் நிறைந்தவரே என் இயேசு ராஜனே, எனக்கு அந்த இரக்கத்தை தாங்கப்பா. இரக்கம் நிறைந்தவரே என் இயேசு ராஜனே, எண்ணில்லா அதிசயங்கள் எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. இரக்கம் நிறைந்தவர், எண்ணில்லா அதிசயங்கள் எண்ணில்லா அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையிலே செய்தார் அல்லவா? அதே போல நாமும் அல்லேலூயா இரக்கம் பாராட்டி அநேகருக்கு எண்ணில்லா அற்புதங்கள் எண்ணில்லா அதிசயங்கள் செய்ய கர்த்தர் நம்மை பயன்படுத்தபடியாக எல்லா கையை உயர்த்தி, ஆண்டவர் என்னை பாக்கியவானா மாற்றுவதற்கு இரக்கம் பாராட்ட சொல்லுகிறார். இரக்க குணத்தை எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்னோடு கூட பேசியிருக்கிறார். நான் அதற்காக முயற்சி பண்ணி அந்த கிருபையை பெற்று மரண பரியந்தம் என்னை சுற்றிலும் உள்ள மக்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, என் சொந்த ஜனங்களுக்கு, என் கூட பிறந்தவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன். ஆண்டவரே, எனக்கும் இங்கு வந்திருக்கிற எல்லாருக்கும், ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த இரக்க குணத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்றாலே அன்புள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், கொடுக்கிறவர்கள் என்ற ஒரு ஆண்டவர் ஃப்ரேம் தான் எல்லாருடைய மனதில் இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இங்கு வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் பிறந்த நாளை ஆண்டவரே, திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் இந்த வருடம் முழுவதும் இரக்கம் பாராட்டி பாக்கியவனாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அதே போல் இந்த நாளிலும் பகலில் நடக்கிற உபவாச ஜெபம், இரவு நேரத்தில் நடக்கிறதான குடும்ப உபவாச ஜெபம் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த நாள் உடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இங்கு வந்திருக்கிற எல்லாரும் இந்த நாளிலே ஆசீர்வாதமாக, ஆன்லைனில் பார்க்கிற எல்லாரும் ஆசீர்வாதமாக, பாதுகாப்பாக இந்த நாள் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் முயற்சி பண்ணி சாயங்கால கூட்டத்திற்கு, குடும்ப உபவாச ஜெபத்துக்கு வாருங்கள். God bless you.